ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 14ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து லக்கி பாப்பா வந்து யார்கிட்ட வந்து சேர போறாங்க, மித்ரா கிட்டயும் லட்சுமி கிட்டயும் சேர போறாங்களா, இல்ல மனிஷா கிட்டயும் சராய் கிட்டயும் சேர போறாங்களா, இதை பத்தின ஃபுல் வீடியோ தான். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க வந்து அர்ஜுன் வந்து அந்த பார்வதியை கூப்பிட்டு திரும்பியும் விசாரிக்கணும்னு சொல்லி பார்வதியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா சாட்சிகளையுமே வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறாரு. இவ பேரு பார்வதியே கிடையாது, இவ பேரு தேவி. இவ வந்து நாடகம் நடிக்கிறத, இவளோட வேலையே வந்து நாடகம் நடிக்கிறது, இந்த மாதிரி சீரியல்ல போய் நடிக்கிறது, அந்த மாதிரி இவ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், இவங்களோட பொழப்பே வந்து நடிக்கிறது தான். அதனால சராய் வந்து இவங்களுக்கு பணம் கொடுத்து, இவங்க சராயோட பிசினஸ் எதிரி தான் மித்ரா, அவங்கள பிசினஸ்ல தோற்கடிக்கணும், எமோஷனலா அவங்கள பிரேக் டவுன் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் லக்கி வந்து மித்ராவோட உயிர். மித்ராக்கு பிறந்த குழந்தை லக்கி கிடையாது, ஆனா அவர் வந்து லக்கியை தான் தன்னோட உயிரா நினைச்சு வளர்த்துக்கிட்டு வராரு. இப்ப வந்து லக்கி அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு எமோஷனலா அவரை பிரேக் டவுன் பண்ணி அவங்கள இந்த இது அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் இவங்களே கைப்பற்றலாம், அதுக்கடுத்து அந்த சேர்மன் பதவியிலையும் அந்த லக்கி குரூப் ஆஃப் கம்பெனி இவங்களே கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சராய் தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு இந்த பார்வதியை வந்து இவங்க காசு கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் தான் எல்லாமே நான் இப்போ உங்ககிட்ட அதாவது ஒப்படைச்சிருக்கிறேன். அவங்களோட பேங்க் பேலன்ஸ் பாருங்க. இப்போ திடீர்னு ஒருத்தங்க இவங்க டெய்லரிங்னு சொன்னதே போய், இவங்க டெய்லரிங் தைக்கிறவங்களே கிடையாது, இவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதுக்கான ஆதாரம் அதுல இருக்கு. அவங்க ஒரு மெம்பரா இருக்கிறாங்க, அதாவது அசோசியேட் மெம்பரா இருக்கிறாங்க. அதுல அந்த ஐடி கார்டு அதுல இருக்கு, அதுல அவங்க பேர் போட்டிருக்கு, தேவின்னு தான் போட்டிருக்கு. அதை நல்லா பாத்துக்கோங்க. பேங்க் பாஸ்புக்ல கடந்த 3 நாள்ல 10 லட்சம் எதுக்கு திடீர்னு வர போகுது இவங்களுக்கு, அதையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உடனே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து ஜட்ஜு ரொம்ப எப்படி ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கும் போது சாணக்கிய சும்மா விட்டுருவார. ஐயோ சார் அர்ஜுன், நீங்க நல்லாவே கதை சொல்றீங்க, பேசாம நீங்க பிசினஸ் வேலையை விட்டுட்டு இந்த வக்கீல் வேலையை விட்டுட்டு நீங்க நல்ல டைரக்டர் ஆயிருங்களேன். வாவ், கதை சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க மை லார்ட். இந்த அர்ஜுன் வந்து அவங்க கிட்ட அந்த மித்ரா கிட்ட காசு வாங்கிட்டு மித்ராக்கு சாதகமா தான் இருக்கணும். இங்க பாருங்க, 10 மாசம் சுமந்த பெத்த பொண்ணை வந்து பிரிச்சு அந்த மித்ரா வந்து தத்தெடுத்துக்கிட்டாருங்கிறதுக்காக மித்ரா கிட்டே காலம் ஃபுல்லா இருக்கணுங்கிறதுல எந்த வகையில நியாயமா இருக்கும்? நான் உங்ககிட்ட டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாமே நாங்க வந்து ஒப்படைச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க சும்மா கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க கிட்ட போதுமான ஆதாரம் எதுவுமே இல்ல. அதனால இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து தீர்ப்பை வந்து பார்வதிக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி எழுதணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவர் ஆனர்னு சொல்லி அந்த சாணக்கிய வந்து அவரால் முடிஞ்சதை ஃபுல்லா சொல்லிடுறாரு. இங்க வந்து பார்த்தா என்ன மனுஷா, இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, இப்ப யார் சொல்றத நம்ப போறாங்கன்னே தெரியலையே. இந்த அர்ஜுன் என்னன்னா கண்ணால பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா புட்டு வைக்கிறான். இவன் கெஸ்ட்ல தான் சொல்றான், ஆனா அதுதானே உண்மை, எனக்கு வேற பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க வேற ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. இங்க மனிஷாவும் தேவியானியும். மித்ரா வந்து முதல்ல நம்ம அர்ஜுன் பேசும்போது ரொம்பவே கொஞ்சம் தைரியமா இருந்தாரு, அதாவது எப்படியோ லக்கி பாப்பா நமக்கு கிடைச்சிருவா, லக்கி இனிமேல் நம்ம கூட தான் இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கடைசி நேரத்துல ஆப்பு வச்ச மாதிரி இந்த சாணக்கிய வந்து கோர்ட் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா இவங்க நேரத்தையில இருந்து ஆதாரமே இல்லாம எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு டைம் வாங்கி இன்னைக்கு அவங்க எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல, சும்மா இவங்களே யூகிச்சு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வந்து திரும்பியும் ஜட்ஜை வந்து மண்டை கழுவிட்டு இருக்கிறாரு. ஜட்ஜும் அதுக்கு அடுத்து நான் 2 சார்பும் வந்து தீர விசாரிச்சாச்சு, அதனால இவங்க வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சனால பார்வதி வந்து லக்கியோட பொண்ணுதாங்கிறது இங்க நிரூபணம் ஆயிட்டு. இவங்க வந்து அர்ஜுன் சைட்ல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கொடுக்கவும் இல்லை, சும்மா கதையாதான் சொல்றாங்க. காசு கிடைச்சதுங்கிறதுக்காக எல்லாம் சொல்ல முடியுமா? அதுக்கு சாணக்கிய வந்து விளக்கமும் கொடுத்துருப்பாரு. இங்க பாருங்க, காசு கொடுத்தது உண்மைதான், அதாவது சராய் வந்து இவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, அது எதுக்கு? ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உதவி பண்ற எண்ணத்துல அவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஏன் அந்த ஒரு பொண்ணுன்னா டெய்லரிங்னா அந்த வேலையை மட்டும் தான் பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா என்ன? அவங்க நிறைய வேலைகள் பண்ணலாம், அவங்களே ஒரு ஏழ்மையான பொண்ணு, கிடைக்கிற வேலையெல்லாம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அர்ஜுன் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு பதில சொல்லி இந்த சாணக்கிய வந்து அடைச்சிடுறாரு. சரி, இதுக்கான முடிவை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இப்போ அந்த பார்வதிக்கு சாதகமா தான் சொல்ற போறாரு இந்த ஜட்ஜு. வந்து நான் 2 தரப்புல இருந்தும் நல்லா விசாரிச்சாச்சு, இப்ப பார்வதிங்கிற பொண்ணு வந்து அவங்களோட பொண்ணை வந்து
5 வருஷமா தொலைச்சிட்டு 7 வருஷமா தொலைச்சிட்டு இப்ப வந்து அவங்க பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கேட்கும் போது அதை குடுக்கறது தான் வந்து கரெக்டானது. ஏன்னா தாயும் செய்யும் தான் ஒன்னா இருக்கணுமே தவிர இவங்க தத்து எடுத்துட்டாங்க அதுக்காக காலம் ஃபுல்லா உங்கள்ட்ட இருக்கணுங்கிறது எந்த இதுவும் இல்ல. அந்த நேரத்துல நீங்க தத்தெடுத்தீங்க. ஆனா இப்ப உண்மையான அவங்களோட அம்மா வந்தப்போ நீங்க அந்த அவங்களோட அம்மா கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறது தான் நல்லது. மித்ரானந்தன் வந்து இத்தனை வருஷமா அந்த பொண்ணை அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா இப்போ அவங்களோட அம்மா அவங்க வந்தது பின்ன இதுக்கு அடுத்தும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து வந்து இது வந்து ஏமாத்துறதுக்கு சமம். அதனால நீங்க கோர்ட் ஆணையின்படி அந்த குழந்தைய வந்து பார்வதி கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. 1 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து கத்துறாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லட்சுமி வந்து யாருக்கோ ஒருத்தர் இடையில போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாரு, சாணக்கிய ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கையில பார்த்தா லட்சுமி ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து 1 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. என்னம்மா எதுவா இருந்தாலும் நீங்க இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, நாங்க இப்ப உங்ககிட்ட காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே சாணக்கியா வந்து இந்த மித்ரானந்தன் குடும்பத்துக்கு வேற வேலையே இல்ல, நேத்தையில இருந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர எந்த ஆதாரத்தையும் காட்டல, சும்மா கோர்ட்டோட நேரத்தை தான் வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களை சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் யுவர் ஆனர். இவங்க நேத்தையில இருந்து அவங்க கிட்ட ஆதாரமும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க எப்படியாவது மித்ரா கிட்ட அந்த குழந்தைய வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெத்த தாய்க்கு வந்து துரோகம் பண்ணணும், பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சாணக்கியா வந்து பேசிட்டு இருக்காரு. நான் வந்து இப்போ இந்த கோர்ட்டுக்கு சம்பந்தமான ஒருத்தவங்களை தான் நான் இங்க கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே காயத்ரியா, ஐயோ ஆண்டி இது யாரு ஆண்டி, இது யாரு புதுசா இருக்கு, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க வேற பயந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மனிஷாவும் தேவியான இந்த சராய்க்கு வந்து இது யாரு, இந்த லட்சுமி யாரை கூப்பிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே ஒண்ணுமே விளங்கலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா மித்ரா வந்து ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கிறாரு. அந்த பார்வதி பார்த்தா இந்த காயத்ரியை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் மனிஷா, அந்த பார்வதி முகத்தை பாரு, அவ இதுக்கிட்ட இப்படி பயந்து சத்துட்டு இருக்கா, இப்போ அவளை பார்த்து இவ யாருன்னு தெரியல, இவளை பார்த்து இவ எதுக்கு பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வருவாங்க. சார் 1 நிமிஷம் இந்த பார்வதியை 1 நிமிஷம் விசாரிக்க, எனக்கு ஒரு 2 நிமிஷம் விசாரிக்க அனுமதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு சாணக்கியா வந்து எத்தனை வாட்டி தான் மேடம் விசாரிப்பாங்க, சார் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தை நிரூபிக்கிறதா நான் இப்ப அவங்களை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்வதியும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சரி உங்களுக்கு என்னைக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. பார்வதி வந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே சாணக்கியா இருந்துச்சு, டிசம்பர் 11ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு பிறந்தது. எத்தனை வாட்டி கேட்பீங்க, முன்னார்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இதை எத்தனை வாட்டி கேட்பீங்க, ஓ சரி அப்போ டிசம்பர் 11ஆம் தேதி எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்பாங்க. கேட்டுட்டு இவங்க அப்படியே ஓ அப்ப அன்னைக்குதான் உங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படிதானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அன்னைக்குதான் எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த காயத்ரி வந்து இவங்க யாருன்னா இவங்க வந்து இந்த பார்வதி தேவி, இந்த தேவின் பார்வதி இந்த பார்வதி தேவின்னு சொல்றாங்கல்ல, இவங்களோட டாக்டர் தான். ஏன்னா இவங்களுக்கு டிசம்பர் 11ஆம் தேதி குழந்தை பிறந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி செப்டம்பர் 7ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட சர்ஜரி பண்ணதே இவங்க தான், இந்த காயத்ரி தான். அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தூக்கி அந்த குடுக்குறாங்க. லட்சுமி வந்து இப்ப வாதாடுறாங்க, அர்ஜுன் வாதாடல, லட்சுமி வாதாடுறாங்க. இப்படி ஒரு செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற இந்த நிலைமையில, ஒரு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கிற இந்த நிலையில இவங்க எப்படி வந்து 3 மாசத்துல வந்து ஒரு குழந்தைய வந்து இவங்க குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்க முடியும்? இவங்களுக்கு வந்து கர்ப்பமாயிருந்தா அந்த ஆக்சிடென்ட் இவங்க பிழைச்சிருக்கவே முடியாது. இவங்க உண்மையிலே கர்ப்பமாயிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேக்குறாங்க, அந்த டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. ஆமா அவங்க கர்ப்பமா இருந்தாங்க, ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, அந்த குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியல, இவங்களை மட்டும் தான் காப்பாற்றணும், அவங்க இன்னை வரைக்கும் அதுக்கான டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யுவரான, இவங்களோட சொந்த பொண்ணே இவங்க கிடையாது. அதாவது என்னோட அர்ஜுன் சொன்ன மாதிரி இவங்க வந்து மித்ரா கிட்ட இருந்து அந்த குழந்தைய பிரிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர இப்ப வந்து நீங்க புரிஞ்சுக்கோப்பன்னு சொல்றாங்க. பார்வதி இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி
நம்ம லக்ஷ்மி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒன்னு அதுக்கடுத்து இவங்களுக்கு வேற அப்படியே பார்வதிக்கு வேற பயமாகுது, அப்படியே நடுங்குது. உடனே அப்படியே சராய முகத்தை பாக்குறாங்க. மனிஷாவும் தேவியானே அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. மனிஷா சோலை முடிஞ்சது, அவ்வளவுதான், லக்ஷ்மி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா, இப்ப அவ நம்மளை மாட்டி விட போறா, நம்ம காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வேற பயந்துட்டு இருக்கிறாங்க, மனிஷாவும் தேவியானியும். உடனே அதுக்கடுத்து என்ன மன்னிச்சிருங்க சார், நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதுக்காக வந்து இந்த மாதிரி மித்ரா கிட்ட ஒரு யாரோட குழந்தையும் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு துணைக்கு, அதனால அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கிறதுக்காக மட்டும்தான் இது பண்ணேனே தவிர இதுக்கு பின்னாடி யாரும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உண்மையை சொல்லுங்க, உண்மையிலே இதுதான் சார் உண்மை, இந்த குழந்தை என்னோடது கிடையாது, இது யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது, இது வந்து மித்ரா வந்து அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்டு இருக்காரு நான் கேள்விப்பட்டேன். சரி, இதுதான் நான் தான் உண்மையான அம்மான்னு போய் சொல்லி அந்த குழந்தைய வந்து நான் எடுத்து வளர்க்கலான்னு நான் முயற்சி பண்ணேன், அவ்வளவுதான், என்ன மன்னிச்சிருங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. ஒண்ணு, நீங்க என்ன ஒரு பொய் சொல்லி, அதாவது டிஎன்ஏ ரிப்போர்ட் வரைக்கும் நீங்க எல்லாம் பொய்யா கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணதுக்கு உனக்கு 3 மாசம் நான் சிறை தண்டனை கொடுக்குறேன். நீ ஒரு பொய்யா ஒரு தாயை வந்து நானா அந்த குழந்தையோட தாய்னு போய் சொல்லி இந்த கோட்டை ஏமாத்தினதுக்கும் இதுக்கும் நீ வந்து இவ்வளவு அபராதம் கட்டணும், உனக்கு 3 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு பின்னாடி யாரும் இல்ல, சரி அவங்க வந்து ஏதோ தெரியாம பண்ணிருக்காங்கனால இது குற்றம் தான், அதாவது நீதி எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான். அதே மாதிரி மித்ரானந்தன் தான் இத்தனை வருஷம் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க உண்மையான அம்மா கண்டுபிடிக்கிற வர அந்த குழந்தை வந்து மித்ரா கிட்டே வளரட்டும்னு நான் வந்து ஆணையிடுறேன். அதுவும் இல்லாம இத கடைசி நிமிஷம் வர போராடி இந்த கேஸ வந்து ஜெயிச்சு அதோட உண்மையை வெளிக்கொண்டு வந்ததுக்காக அதாவது லக்ஷ்மி மித்ரானந்தனுக்கு வாழ்த்துக்கள், இந்த கோர்ட் சார்பா நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை வந்து அந்த ஜட்ஜ் பாராட்ட கூட செய்யறாரு. அதுக்கடுத்து பார்த்தா இங்க மித்ரா மூஞ்சில 500 வாட்ஸ் பல்ப் எரியுது, ஒரே ஹாப்பி ஆயிடுறாங்க. லக்கி பாப்பா அதுக்கடுத்து ஹாப்பி ஆயிடுறாங்க, எப்படியோ பழைய மாதிரி நான் வந்து என் அப்பா கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே இங்க பார்த்தா மனுஷவும் தேவியானியும் வழக்கம் போல வயிறு அஞ்சிருச்சா, என்ன பால் போட்டாலும் இந்த லக்ஷ்மி வந்து அதை நோபால் ஆக்கிட்டே இருக்கிறாள், என்னதான் இப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திட்டி புலம்பிட்டு இருக்கிறாங்க. சாணக்கியாவும் திட்டிருப்பாரு ஜட்ஜு, என்ன கோர்ட்டு என்ன கேஸுன்னே தெரியாம பொய்யா இருக்கிற ஒருத்தங்களுக்காக வாதாடினதுக்கு நான் உங்களையும் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜட்ஜு. வந்து இந்த மாதிரி சாணக்கியாக்கும் வந்து ஒரு மாதிரி பிளாக் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாரு. இங்க அப்படியே வெளியே வந்து பார்த்தா நம்ம மனிஷா, தேவியானி, அப்புறம் வந்து சராயு, உடனே எங்க அந்த வக்கீல் எங்க, அந்த சாணக்கியா எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் எப்பயோ போயிட்டாரு. ஆமா, ஏதோ உலகத்திலே இழுக்காத நம்பர் 1 லாயரு அவர் வந்தா, அவரு இது வரைக்கும் தோத்து போன கேஸே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இதுதான் அவன் வாதாடின லட்சணமா, என்னது இதெல்லாம், போய் அந்த லட்சுமி கிட்ட போய் தோத்து போயிருக்கான், எனக்கு அப்படியே கோவம் வருது சராயு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வாசலுக்கே வந்துருவாங்க, கார் கிட்ட ஏறலாம்னு சொல்லி நம்ம மித்ரா, லக்ஷ்மி, நம்ம ஜானு, விவேக், ஜெயதேவ், அப்புறம் அர்ஜுன் கிட்ட வந்து ஜெயதேவ் வந்து மாறி மாறி நன்றி சொல்லிட்டே இருப்பாரு. லக்ஷ்மி அதுக்கடுத்து நான் நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, இதுக்கு எதுக்கு எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்பா, இது என்னோட கடமை, நான் இப்ப யாருக்காக பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவரும் வந்து பெருந்தன்மையா நடந்துப்பாரு அர்ஜுன். அதுக்கடுத்து இல்ல நீ கோர்ட்ல வந்து எவ்வளவு நல்லா வாதாடின, எல்லா சோர்ஸையும் நீ வந்து எடுத்துட்டு வந்திருக்கல, அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்பாங்க. நீங்க இதுக்கு எல்லாமே கிரெடிட் நீங்க வந்து லக்ஷ்மிக்கு தான் சொல்லணும், கடைசி நிமிஷம் வரை போராடினது லக்ஷ்மி தான். அதுவும் இல்லாம இது எல்லாமே கண்டுபிடிச்சு சொன்னதும் எனக்கு இந்த சோர்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப வர கண்டுபிடிச்சு கொடுத்து இந்த இவளை பத்தி அந்த தேவியை பத்தி கண்டுபிடிச்சு கொடுத்தது எல்லாமே வந்து லக்ஷ்மி தான். அதனால நீங்க லக்ஷ்மிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லுமே தவிர எனக்கு இதுல என்னோட இது வந்து பெரிய லெவல்ல எல்லாம் இல்ல, எல்லாமே லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தான் நீங்க பாராட்டணும்னு சொல்லி அவர் பெருந்தன்மையா நடந்துப்பாரு. உடனே அதுக்கடுத்து ஆமா லக்ஷ்மி நீ உனக்கு எப்படிமா இவ்வளோ இதா இருந்தது அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் ஒரு பக்கம் பாராட்டிட்டு இருப்பாரு. விவேக் அதுக்கடுத்து அண்ணி நீங்க சாதாரண அண்ணி இல்ல, வேற லெவல் அண்ணி, எப்படி அண்ணி உங்க மூளை அப்படியே 1000 மடங்கு யோசிச்சிருக்கு, நீங்க எந்த அளவுக்கு யோசிச்சிருந்தா அது எப்படி அண்ணி தேவியோட அதாவது அந்த பார்வதி தேவிங்கிறவங்களோட டாக்டரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க, எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு, எப்படி அண்ணி இவ்வளவு உங்களால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி விவேக் வந்து கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு வந்து பார்வதி வந்து டேப்லெட் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து லக்ஷ்மி வந்து பாப்பாங்க, இவன் எதுக்கு இப்ப டேப்லெட் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அந்த டேப்லெட் கிழிச்சுட்டு அந்த குப்பையை தூக்கி டஸ்ட்பின்ல போட்டிருப்பாங்க. அந்த அட்டை காலி ஆயிருக்குன்னு சொல்லி அதை டஸ்ட்பின்ல போட்டிருப்பாங்க. போட்டுட்டு நீங்க எதுக்கு இப்போ ஏன் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், அதெல்லாம் என் உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு
முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருப்பாங்க தேவி. அந்த பார்வதி தேவி அவங்க வந்து முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. ஏன் இவ என்ன டேப்லெட் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லி குப்பை தொட்டில இருந்து அந்த டேப்லெட் எடுத்து பார்ப்பாங்க. இது அரவிந்தாத்தையும் இந்த டேப்லெட் போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து அவங்களே வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி இதுக்கு எதுக்கான டேப்லெட் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு சரின்னு சொல்லி அந்த அவங்களோட அந்த தேவி இருப்பாங்கல்ல அவங்களோட ரூம்ல போய் அவங்களோட ஹேண்ட்பேக் எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுல பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல வந்து காயத்ரி இவங்க எழுதின பிரிஸ்கிரிப்ஷன் தான் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து சொல்றா இது இந்த பொண்ணோட பொண்ணே கிடையாது, நீங்க எங்களுக்காக இங்க வர முடியுமான்னு சொல்லும்போது ஹலோ நான் வந்து இப்ப ஹைதராபாத்ல இருக்கேன், நான் ட்ரை பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் வந்து இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கேயோ இருக்க வேண்டியோமா அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் பாராட்டிட்டு இருக்க. லக்ஷ்மி அதுக்கடுத்து நம்ம மித்ராவும் மனம் மகிழ்ந்து பாராட்டுறாரு. தேங்க்யூ லக்ஷ்மி, நன்றி லக்ஷ்மி அப்படின்னா லக்கி தேங்க்யூமா தேங்க்யூ சோ மச் அம்மா அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு பக்கம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தா நம்ம லக்கியும் ஜுனுவும் வீட்டுல ஹாயோ பால் போட்டு ஜாலியோ விளையாண்டுட்டு இருப்பாங்க. இங்க உடனே ஹனுமான் வருவார். வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா மட்டும்தான் கடவுளை நினைக்கிறாங்க, இன்னைக்கு இந்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்களே என்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும்னு தோணுச்சா, இனி கூப்பிடணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களான்னு 3 தடவை கூப்பிட்டு இருப்பாரு. ஹனுமான் நீ எப்போ வந்த, நான் தான் உனக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா உங்களுக்கு என்னை கூப்பிடணும்னு தோணலல்ல, நீங்க உங்களுக்கு கஷ்டம்னா மட்டும்தான் இந்த ஹனுமான் உங்க கண்ணுக்கு தெரியறான், மத்த நேரம் எல்லாம் தெரியல அப்படிதானே அப்படின்னு சொல்லி ஹனுமான் வந்து லக்கி ஜுனு கிட்ட பேசிட்டு ஆஞ்சநேயர் சாமி கிட்ட நாங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ அப்ப நான் வந்ததுல உங்க யாருக்கும் சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாரு. நாங்க அப்படி சொல்லல, நாங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், உனக்கு தெரியுமா என்னோட லக்ஷ்மி அம்மா தான் எனக்காக கஷ்டப்பட்டு போராடி என்னைய வந்து காப்பாத்தி இதே வீட்டுல நான் இப்ப சந்தோஷமா நாங்க 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் உனக்கு தெரியுமா, அப்பயே நீ எங்க கிட்ட முன்னாடியே சொல்லல, அதெல்லாம் உங்களுக்கு நேரம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி எப்படியோ எல்லா இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயாச்சு, நான் இப்ப இதே வீட்டுல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி லக்கி வந்து திரும்ப ஆஞ்சநேயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆஞ்சநேயா வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஜுன்னுவும் வந்து எப்படியோ ஆஞ்சநேயா வந்து நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், லக்கியை இந்த வீட்டு விட்டு எங்கேயும் போகல, இப்ப எங்க கூடயே நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. சரி இப்ப எங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஹெல்ப்பா, இப்ப என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு, இப்போ எப்படியோ நானும் ஜுனும் இதே வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சு நல்லாவே இல்ல, அப்பா வந்து அம்மாவை ஏத்துக்கணும், அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஒண்ணு சேரணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீ ஏதாச்சும் ஐடியா பண்ண. அதுக்கு நான் என்ன ஐடியா பண்ண முடியும், நான் என்ன மாயமந்திரம் பண்ணி உங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க முடியும்? நீ கடவுள் தானே, நீ ஏதாச்சும் பண்ணலாம்ல, நீ ஏதாச்சும் மாயாஜாலம் பண்ணி அப்பாவும் அம்மாவையும் ஒரு பேச வச்சு அவங்க 2 பேர்த்தையும் சண்டையெல்லாம் மருந்து அவங்க 2 பேரும் திரும்பியும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழ வையேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ அது வந்து காலம் தான் அதை முடிவு செய்யணும், அதுக்கான காலம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல நம்ம ஆஞ்சநேயா வந்து புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஹனுமான் வந்து புரியாத மாதிரியே பேசுறாரு. உடனே நீ என்ன சொல்றேனே உனக்கு புரியல, எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது அப்போ கண்டிப்பா நடக்கும், எது நடக்கணும் எது எப்போ வந்து நடக்கணுமோ அதுதான் அப்ப நடக்கும், அப்படி இப்படின்னு புரியாத மாதிரி பேசுறாரு. ஐயோ ஆஞ்சநேயா உனக்கு வர வேலையே இல்லை, எப்போதும் போல புரியாத மாதிரியே பேசு அப்படின்னு சொல்லி ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி அவர் பறந்து போயிடுறாரு. ஐயோ சரி வா ஜுன்னு, நம்ம தான் இப்ப சந்தோஷமா இருக்கோம்ல, நம்ம போய் ஹாப்பியா விளையாடலாம், நம்ம வா விளையாடலாம்னு சொல்லி பாலை போட்டு 2 பேரும் மாறி மாறி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம ஜானுவும் லக்ஷ்மியும் ஒரு நகை கடைக்கு விளம்பரத்துக்கு வராங்க. வந்து அது சும்மா ஒரு ஆடு, அவங்க ஒரு மகாலுக்கு போறாங்க, மகாலுக்கு போய் இங்க இந்த ஜுவல் நல்லா இருக்கும் அந்த ஜுவல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்துக்கு நடிக்கிறதுக்கு போறாங்க. அப்படி இது சும்மா ஒரு ஆடு. அப்புறம் அப்படியே பார்த்தா நம்ம லக்கியும் ஜுன்னுவும் வந்து நைட்டு வந்து நல்லா ஹாப்பியா வந்து விளையாடிட்டு அப்படியே ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல தூங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணி அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மனிஷா வந்து கோவத்தின் உச்சியில இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு, சே எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி எரிச்சல உட்கார்ந்து இருக்கிறாங்க மனிஷா. உன்னை தேவயானி வந்து எதுக்கு இதெல்லாம், உனக்கு தேவையா, நமக்கு தேவையே இல்லை இதெல்லாம், பாரு இப்ப பிளானும் போட்டு பிளானும் வேஸ்ட், கடைசியில காசு எப்ப பார்த்தாலும் காசு, இதுக்காக நீ இவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணிருக்க, இதெல்லாம் நமக்கு தேவையா மனிஷா அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து புத்திமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ ஆண்டி நானே கோவத்துல இருக்கேன், நீங்க வர என் கோவத்தை கிளப்புற மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, தயவு செஞ்சு இதை இப்படியே விடுங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா போனை கிளிங்னு அடிக்குது. யாரு வேற யாரு, நம்ம சராய் தான். உடனே போன் யாரு மனிஷா, யார் அந்த சராய் தான், என்ன
என்ன காசு கேட்டு உனக்கு கால் பண்றாளா? ஆமா, வேற எதுக்கு? காசுக்காக தான் இப்ப கால் பண்றா எனக்கு. அவ என்ன உன்னை ஃப்ரெண்டுன்னு நினைச்சாலா இல்ல பினான்சியர்னு நினைச்சாலா? திருப்ப திருப்ப காசு காசுன்னு உங்ககிட்ட காசை புடுங்குறதுலே குறியா இருக்கு. நம்ம மனிஷா வந்து போன் அட்டன் பண்றாங்க. என்ன சரையோ, காசு தானே, உனக்கு நான் போட்டு விடுறேன், எவ்வளவுன்னு சொல்லு. 10 லட்சம். இது 10 லட்சமா? ஆமா, சரி நான் உனக்கு போட்டு விடுறேன், தயவு செஞ்சு என்ன திரும்ப திரும்ப கால் பண்ணி காசு காசுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, நான் அனுப்புறேன், போனை வை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இங்க உடனே பார்த்தா சராய் வந்து 10 லட்சம் சொல்லியிருப்பாங்கல்ல. உடனே அவர் என்ன மேடம், அவரோட ஃபீஸ் 5 லட்சம் தானே, நீங்க என்ன 10 லட்சம் சொல்றீங்க? ஆமா, பின்ன இவளுக்காக ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணி அவளுக்காக நான் எல்லாம் பண்ணல, அப்போ எனக்கு ஃபீஸ் அவ கொடுக்க வேண்டாமா? கொடுக்கட்டும் மேடம், அந்த மனுஷன் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே. ஏன் ஃப்ரெண்டா இருந்தா என்ன, காசா இருந்தானே? எனக்கு காசு தான். எனக்கு நான் என்ன அவளுக்காக வேலை பார்க்கிறேன், நான் என்ன வேலைக்காரியா? அவர் அங்க இவளுக்கு வந்து பெஸ்டான லாயர் அங்க இருந்து இங்க இவளுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கல, அதுக்கான பேமெண்ட்டை நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்காக 5 லட்சம் எனக்கு எப்படியோ அந்த மனிஷா கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டா எனக்கு போதும், எனக்கு காசு வந்தா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க காசுலயே ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து நம்ம லக்ஷ்மி வந்து பால் எடுத்துட்டு வராங்க. பால் எடுத்துட்டு வந்துட்டு ஜுன்னோ கொடுத்து தூங்க வைக்கலாம். லக்கி நீ போ. அப்பா இங்க மித்ரா வந்து லக்கி இன்னும் வரல, தூங்குறதுக்கு இன்னும் வரலன்னு சொல்லி குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாரு. லக்கி பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கல்ல. உடனே ஜுன்னு கூட நான் இங்கே தூங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்கி வேணாமா, நீ உனக்காக அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல, நீ அங்க போ, நான் ஜுன்னு இங்க தூங்கட்டும், காலையில வந்து விளையாடிக்கலாம், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம்மா, நான் இங்கேயே தூங்குறேம்மா, ப்ளீஸ் அம்மா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ லக்கி, உன் அப்பா உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ உன் அப்பாவை ஏமாத்த கூடாதுல, அவங்கள இத்தனை நாளா நீ வந்து இருப்பியா மாட்டியான்னு தெரியாம இருந்துட்டு இருந்தாங்கல்ல, நீ இப்ப போ, நீ போய் வந்து மித்ரா கூட தூங்கு, ஜுன்னு வந்து என் கூட இங்க தூங்கட்டும். ஐயோ அம்மா, நான் எனக்கு உங்க கூட தூங்கணுமா, நானும் ஜுன்னுவும் இங்கே தூங்குறோமா, ப்ளீஸ் அம்மா. ஐயோ லக்கி, நான் சொன்னா நீ கேப்பல, நீ குட் கேர்ள்ல, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாலை வேற கையில வச்சிருக்காங்களா. நம்ம லக்கி வந்து வேணாமா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுறாங்க லைட்டா அவங்க மேல ஃபுல்லா சாரியில ஃபுல்லா கொட்டி. ஐயோ சாரி அம்மா, சரி பரவாயில்ல, சரி மித்ரா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ போமா லக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க இங்கே படுத்து தூங்க போறோம்னு சொல்லி போர்வையை எடுத்துட்டு 2 பேரும் தூங்குற மாதிரி ஆக்ஷனை போட்டு தூங்கிடுறாங்க. உடனே ஐயோ பால் வேற சாரியில கொட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ உங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நான் போய் குளிச்சுட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி குளிக்கிறதுக்காக போறாங்க. இங்க உடனே மித்ரா வந்து எட்டி பார்த்துட்டு, என்ன லக்கி இன்னும் வரல, சரி நம்மளே போய் பார்ப்போம் லக்ஷ்மி ரூம்லன்னு சொல்லி லக்ஷ்மி ரூம்ல வந்து பார்க்க வராரு. லக்கி வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. சரின்னு சொல்லி லக்கி தூக்கத்துல கொஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. மெய் மறந்து லக்கியை பார்த்துட்டே இருக்காரு. கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. வாஷ்ரூம் திறக்கிறாங்க, பாத்ரூம் திறந்துட்டு வராங்க. உடனே இவர் வந்து கர்டைனுக்குள்ள போய் மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம லக்ஷ்மி வந்து பார்க்கல. உடனே அவங்க வெளியே வந்து தலை வாரிட்டு, அடுத்து டவல் எல்லாம் தோத்திட்டு, மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு, கை காலெல்லாம் இது பண்ணிட்டு அந்த டவலை கொண்டு வெளியே போட்டு வராங்க. உடனே இவர் வெளியே வரலான்னு பாக்குறாரு. பார்த்தா போன செகண்ட்ல திரும்ப வந்துடுறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே கதவை வர பூட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதவை பூட்டலாம், லாக் பண்ணலாம்னு சொல்லி வராங்க. உடனே மித்ரா வெளியே வந்து லக்ஷ்மி பூட்டாத அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நீங்க எதுக்கு இங்க இருந்து வரீங்க? இல்ல நான் வந்து அப்பவே வந்துட்டேன், நீ வேற பாத்ரூம்ல இருந்து வந்தியா, நீ என்ன தப்பா நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, சரி அது ஒண்ணும் இல்ல, லக்கி வந்து இங்கே நான் போன சொன்னாவா, நான் இன்னைக்கு இங்கே தூங்குறேன், உங்க கூடயே தூங்குறேன்னு சொல்லி இங்கே தூங்கிட்டா, நீங்க தூக்கத்துல அவளை எழுப்ப வேண்டாம், நீங்க இங்கே தூங்கிக்கோங்க, நான் வந்து வெளியே போய் ஹால்ல படுத்துக்கிறேன், ஜுன்னு தூக்கிட்டு போய் நான் ஹால்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு, நீயும் இங்கே தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நான் இங்க தூங்குறதா, அப்போ நீங்க எங்க தூங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நானும் இங்கதான் தூங்க போறேன், நீங்க இந்த ரூம்ல தூங்க போறீங்களா? ஹலோ, இது என்னோட வீடு, இது என்னோட ரூமும் கூட, நான் ஏன் என்னோட வீட்டுல எனக்கு தூங்குறது கூட அது இல்ல, அதான் இவ்வளவு இடம் இருக்கே, நான் இங்க லக்கி பக்கத்துல இங்க படுத்துக்கிறேன், நீ அப்படியே அவ பக்கத்துல ஜுன்னு பக்கத்துலதான் உனக்கு இடம் இருக்கே, நீ அங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ராத்திரியில எதுக்கு நீ ஜுன்னு தூக்கிட்டு போய் ஹால்ல போய் தூங்கணும், நீ இங்கே தூங்கு, என் கூட இங்கே தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தா மித்ரா படுத்துடுறாரு. உங்களுக்கு தண்ணி வேணுமா, உங்களுக்கு பால் வேணுமா, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் ஏதாவது நான் கட் பண்ணி எடுத்துட்டு வருவான்னு சொல்லி அப்படி பாசத்தை கொட்டுறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இல்ல நான் இப்பதான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மித்ராக்கும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, லக்கி எப்படியோ லக்ஷ்மி காப்பாத்தி கொடுத்துட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல இருக்கிறாரு நம்ம மித்ரா. அப்புறம் பார்த்தா இங்க லக்ஷ்மி வந்து தூங்குறாங்க. தூங்கும்போது பார்த்தா இவங்க லக்ஷ்மி வந்து தூங்கிடுறாங்க. முதல்ல அப்படியே இவர் வந்து லக்கியை ரசிச்சு பார்த்துட்டு இருந்த மாதிரி லக்ஷ்மியை ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. உடனே லக்ஷ்மி, நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா, நீ உண்மையிலே கிரேட்,
லக்கி நீ எனக்காக காப்பாத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து லட்சுமியை ரசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அவங்க தூக்க கலக்கத்துல எந்திக்கிறாங்க. என்னங்க ஏதாச்சும் வேணுமா, உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னும் நீங்க தூங்காம தான் இருக்கீங்களா? இல்ல நான் தூங்கிட்டேன்னு சொல்லி அவர் தூங்குறாரு. அடுத்து பார்த்தா உடனே இங்க வந்து காலையில விடியுது. இங்க உடனே பார்த்தா பிள்ளைங்க 2 இருந்துச்சு. ஆஹா ஊ இன்னும் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இங்க மனிஷா வந்து மித்ரா கிட்ட வேற நான் எப்படி 10 லட்சம் வாங்க போறேன்னு தெரியல, என்ன சொல்லி வாங்குறதுன்னு தெரியல. மித்ரா வேற ரூம்ல பார்த்தேன் காணுமே. மித்ராவோட ரூம்ல போய் செக் பண்ணிருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. உடனே தேவியா ஆண்டிகிட்ட வந்து காலையிலே மித்ரா எங்க போனா, ஆளையே காணும். ரூம்ல தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. நீங்க பாத்தீங்களா ஆண்டி? நான்லாம் எங்கேயும் அவனை பாக்கல. எங்க இருக்கா என்னன்னு தெரியலையே. என் காலையில வெளியே போன மாதிரி ஒன்னும் தெரியலையே. மித்ரா ரூம்ல தான் இருப்பான், நீ நல்லா பாத்திருக்க மாட்டேன். இல்ல ஆண்டி நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன், மித்ரா ரூம்ல இல்ல, நான் செக் பண்ணிட்டேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இங்க வந்து லக்ஷ்மி வந்துட்டு இவங்க மித்ரா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காரு. ஏன்னா 3 நாளா வந்து ஒரே பரபரப்பா இருந்ததுல, லக்கி இருப்பாங்களா போவாங்கன்னு சொல்லி நல்லா தூங்கி இருக்க மாட்டாரு. அதனால இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ஜாலியா. லக்ஷ்மியும் காலையில எந்திரிச்சிடுறாங்க. லக்கி மித்ரா எங்க, உங்க அப்பாவை எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இல்லையே நான் இப்பதானே ரூம்ல பாத்துட்டு வந்தேன். மனிஷா கேக்குறாங்க லக்கி கிட்ட, உங்க அப்பா எங்க? எங்க அப்பா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரூம்ல இல்லையே, நான் செக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ரூம்ல போய் பார்த்தா எங்க இருப்பாங்க? அம்மா ரூம்ல எல்லாம் அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இது அம்மா ரூம்லயா, லக்ஷ்மி ரூம்லயா? ஐயோ எனக்கு கோவம் தான் வருது. மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள போய் மித்ரா மித்ரா எந்திரி மித்ரா, இங்க எதுக்கு தூங்கிட்டு இருக்க? மித்ரான்னு ஏலம் போட்டுட்டு இருப்பாங்க. உடனே லக்ஷ்மி வந்து ஷூ அமைதியாரு, அதான் அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியல, எதுக்கு நீ இப்ப கத்திட்டு இருக்க? இங்க என்ன நடக்குது? மித்ரா எதுக்கு ஓ ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு? ஏன் மித்ரா என் ரூம்ல தூங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஏன் மித்ராக்கு தனியா ரூம் இல்லையா? அவ எதுக்கு ஓ ரூம்ல வந்து தூங்கணும்? லக்கி நேத்து எங்கேயோ தூங்கிட்டா, லக்கிக்காக தூங்கணும்னு என் ரூம்ல தூங்கினாரு. பிள்ளைங்க எங்கேயோ தூங்கிட்டாங்கன்னு தூங்கினாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ மித்ரா என் ரூம்ல தூங்குறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், தயவு செஞ்சு இப்போ டிஸ்டர்ப் பண்ணாத, முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லி மூக்கு உடச்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. உடனே தேவயானி கிட்ட போய் வத்தி வச்சிட்டு இருக்காங்க. மித்ரா என்ன ஆண்டி நினைச்சிட்டு இருக்கான்? அந்த லட்சுமி கூட போய் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற? லக்கியா காப்பாத்தி கொடுத்தான்னு சொல்லி அவளுக்கு மேல கரிசனை கட்டிட்டு இருக்கான் அந்த மித்ரா. இல்ல ஆண்டி, லக்கி நேத்து அந்த லட்சுமி ரூம்ல தூங்கிட்டா, லக்கிக்காக தான் அந்த லட்சுமி ரூம்ல போய் தூங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோ மனிஷா, இன்னைக்கு அந்த மித்ரா லக்கிக்காக மனசு மாறுறான், நாளைக்கு லக்ஷ்மிக்காகவும் மனசு மாற மாட்டான்னு என்ன நினைச்சோம்? ஆண்டி சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காங்க, நாளைக்கு கடுப்புல இருக்கேன், நீங்க வேற இன்னும் எரியற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க எதுவும் அப்படின்னு சொல்லி இவங்க வேற கோவப்பட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா மித்ரா வந்து அப்பதான் எந்திக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவங்க கண்ணாடி முன்னாடி நின்று லட்சுமி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்கு போகணும்ல, ரொம்ப நாள் ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்கல, அந்த ஆபீஸ்க்கு எது என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா இருந்துச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாரு. உடனே எனக்கு மார்னிங் சொல்றீங்களா? ஆமா, என் ரூம்ல உனக்கு தான் மார்னிங் சொன்னேன். இப்போ எப்பவும் என் ரூம்ல லக்கி என் கூட இருப்பா, அவளுக்கு நான் குட் மார்னிங் சொல்லுவேன். இன்னைக்கு லக்கி எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ பிள்ளைங்க எல்லாம் எப்போ எந்திரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இது அதுக்குள்ள எந்திரிச்சிட்டாங்களா? அதுக்குள்ளயா? அவங்க எப்போ எந்திக்கிற டைம்ல தான் எந்திக்கிறாங்க, நீங்க தான் இன்னைக்கு லேட்டு, மணி 8 ஆச்சு. இது மணி 8 ஆச்சா? நான் இவ்வளவு நேரமா தூங்கினேன். ஐயோ நான் இப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, 2-3 நாளா லக்கி கேஸ் விஷயமா நீங்க ஒழுங்காவே தூங்கி இருக்க மாட்டீங்கல்ல, இன்னைக்கு கேஸ்லயும் ஜெயிச்சாச்சு, லக்கி இனிமேல் உங்க கூட தான் இருக்க போறாங்கிற சந்தோஷத்துல நேத்துதான் நீங்க நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கிறீங்க. அதனாலதான் பிள்ளைங்களோட நேற்று குடும்பமா தூங்குனீங்கல்ல, அதனால நேற்று உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கு, அதனாலதான் நீங்க நிம்மதியா தூங்கணும்னால இவ்வளவு நேரம் தூங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் கிளம்புங்க, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர போகணும், ஆபீஸ்ல என்னென்ன நடக்குது எது நடக்குது எதுவும் தெரியல, ஆபீஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆமா ஆபீஸ்ல வேற என்ன நடக்குதுன்னு தெரியல, அதுக்கு வேற போகணும். சரி நீங்க சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரீங்களா? ஏன் நான் இங்கே ஃப்ரெஷ் அப் ஆக கூடாது? இது என்னோட ரூம்ல நீங்க ஃப்ரெஷ் அப் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து, இது மித்ரா நீங்க யார் ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆக போறீங்களா? ஏன் இது என்னோட வீடு, ஏன் உன்னோட ரூம்ல இப்ப நான் ஃப்ரெஷ் அப் ஆகினா என்ன பிரச்சனை? நான் இங்கதான் ஃப்ரெஷ் அப் ஆக போறேன். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களோட பிரஷ், உங்களோட ட்ரெஸ், உங்களோட ஷூ எல்லாமே வந்து உங்க ரூம்ல தானே இருக்கும், அதுக்குதான் கேட்க வந்தேன். ஏன் நீ எனக்காக போய் எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி லட்சுமி பத்தி கேட்கிறாரு. லட்சுமிக்கு மனசுக்குள்ள ஒரே கொண்டாட்டம். இது மித்ரா என் ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆக போறேன், அதுவும் என்கிட்ட சொல்றாரு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி. சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆங்க, நான் உங்களுக்காக எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி லட்சுமி சந்தோஷத்துல வெளியே போய் எடுக்க வராங்க. உடனே வாசல்ல மனிஷா இருக்கிறாங்க. வெறுப்பேத்தணும்ல மனிஷாவை, அதுக்காக
மித்ராக்கு என் மேல எவ்வளவு அன்பு, என் ரூம்ல ஃப்ரெஷ்ஷா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அப்படி என் ரூம்ல ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடுகுடுன்னு மித்ரா ரூம் ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. உடனே எடுத்துட்டு வரையில, ஏய் லக்ஷ்மி, நீ எதுக்கு இப்ப மித்ராவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கன்னு சொல்லி அங்க போய் மேல போய் ஒரு சண்டையை போட்டுட்டு இருக்காங்க நம்ம மனிஷா. லக்ஷ்மி மனிஷா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க லக்ஷ்மி கிட்ட. ஏய் லக்ஷ்மி, உனக்கு என்ன திமிரா, உனக்கு என்ன தைரியம் வந்துருச்சா, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு நீ மித்ராவோட ட்ரெஸ் எல்லாம் இப்ப எடுத்துட்டு இருக்க, யார கேட்டு எடுத்துட்டு இருக்க, மித்ரா நேத்து ஏதோ லக்கிக்காக வந்து உன் ரூம்ல படுத்தானே தவிர என்ன அப்படியே உன் கூட சேர்ந்துருவான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா, ஒழுங்கா மித்ரா ட்ரெஸ் எங்கேயே வச்சுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து லக்ஷ்மிக்கு வந்து ஆர்டர் போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லா அப்படியே கட்டில வைக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. பயந்துட்டாங்களான்னு நினைச்சா பயப்படலாம் இல்ல, மனிஷாக்கு டப்பால்னு கண்ணத்துல ஒரு அடி கொடுக்குறாங்க. உடனே என்ன என்ன ஏன் புருஷன் ஏன் அவர் ட்ரெஸ் எடுத்து வர சொல்றாரு, ஏன் ரூம்ல தூங்கி இருக்காரு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் செஞ்சு சமைக்கிற சாப்பாடை அவர் சாப்பிடுறாரு, எனக்கு அவர் மனைவியா எனக்கு இதை எடுத்துட்டு வான்னு எனக்கு வேலை சொல்றாரு, நான் செய்யறேன், இதுல நீ எங்க இருந்து வந்த, முதல்ல உனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நீ எந்த உரிமையில இப்ப நீ என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கா, மித்ரா என்னோட புருஷன், அவர் எனக்கு வேலை சொல்றாரு, நான் செய்யறேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு, முதல்ல நீ இந்த வீட்டு மகாராணியா, இல்ல இந்த வீட்டு நீ எனக்கு மாமியாரா, இல்ல நீ இந்த வீட்டு எனக்கு இந்த வீட்டுல உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, எந்த உரிமையில நீ எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன்னு நம்ம லக்ஷ்மி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு விட்டுறாங்க. இத ரூமுக்கு வெளியே இருந்து நம்ம இவங்களும் தேவியானியும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. மனிஷா வேற அடி வாங்கிட்டால அப்படின்னு சொன்னோன்னு அடி கொடுத்தோன்னு இங்க பார்த்தா நம்ம தேவியானிக்கு ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க. ஐயோயோ இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம லக்ஷ்மி அதோட மட்டும் விடல, இங்க பாரு நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாம் எனக்கு தெரியும், நான் இப்ப இந்த அடி எதுக்காக கொடுத்தேன்னு நினைக்கிற, நீ இப்போ மித்ராவை பத்தி பேசினதுக்கு அடி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒன்னும் அடி கொடுக்கல, நீ என்னென்ன பண்றன்னு எல்லாமே தெரியும், நீ அந்த சராய் தான் உன் பின்னாடி இருக்கிறான்னு எனக்கு தெரியும், நீ உன் ஃப்ரெண்டு சராயுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி ஆபீஸ்ல உள்ள விஷயத்த ஷேர் பண்றது, டெண்டர் விஷயத்துல தப்பு பண்ணது, டெண்டர் அமௌண்ட்டை சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும், நீ இங்க இருந்துட்டு அந்த சராய்க்கு உன்னோட முழு கோஆபரேஷனை கொடுக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் நான் எதுக்கு சொல்லாம இருக்கேன், இதெல்லாம் மித்ராக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உன் அப்பலாரும் கண்ணத்துல அடிச்சு இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புவாரு, அது மட்டும் இல்லாம இந்த பார்வதியை வர வச்சதும் நீ தான் தெரியும், அதுக்கு சராய் நீயும் பிளான் பண்ணி தான் நீங்க 2 பேர் சேர்ந்துதான் வர வச்சீங்கன்னு தெரியும், பின்னாடி அந்த சராய் தான் இருக்கான்னு எனக்கும் எல்லாம் தெரியும், நீ கம்பெனி விஷயத்துல விளையாடிட்டு இருந்தா வாயை மூடிட்டு இருந்தேன், அதே மாதிரி பிள்ளைங்க விஷயத்துல ஏதாவது மூக்க நுழைக்கணும்னு நினைச்ச நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இதெல்லாம் நானே என் வாயால மித்ரா கிட்ட ஏன் சொல்லாம இருக்கேன்னு உனக்கு தோணுதா, இதெல்லாம் நானா சொல்லி அவர் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளக்கூடாது, இதெல்லாம் மித்ராக்கே ஒரு நாள் தெரியும், தெரிஞ்ச அன்னைக்கு உன்னைய அடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்து வராது, நடக்கதான் போகுது, அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்து நடந்துக்க, இனிமேல் என் விஷயத்துல ஏதாவது தலையிட்டா அவ்வளவுதான் உனக்கு ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க நம்ம மனிஷாவை. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இங்க வந்து இவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாரு, இந்தாங்க சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே மித்ராவும் அதை வாங்கி பெட்ல வைக்கிறாரு. அவங்களோட சாரி பார்த்தா அந்த கட்டில்ல மாட்டிக்குது. உடனே அதுக்கடுத்து இவங்க வந்து திரும்பிட்டு இவருங்க நம்ம லக்ஷ்மி என்ன நினைக்கிறாங்க, மித்ரா தான் தன்னோட சேலையை பிடிக்கிறாரு, சே இவர் என்ன இவ்வளோ ஸ்பீடா இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க வெக்கத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க. உடனே மித்ரா பாக்குறாங்க இவன் ஏன் போகாம நிக்கிறான்னு சொல்லி, அதுக்கடுத்து சரி சேலை மாட்டிருக்கான்னு சொல்லி எடுத்து விடுறதுக்காக வர்றாரு. உடனே திரும்பிடுறாங்க, பார்த்தா மித்ரா கையில சேலை இருக்கு. உடனே அதுக்கடுத்து என்ன வேண்டாம் யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. ஏய் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியுங்க, ஏய் லக்ஷ்மி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மித்ரா சொல்ல வர்றாரு. நான் என்ன நினைச்சேன் உங்களுக்கு என்ன தெரியும், ஐயோ நீ பகல் கனவு காண்ற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ சேலை அதுல மாட்டி இருந்துச்சு அதை எடுத்து விட வந்தா நீ உடனே நீயா மனசுல ஏதோ நினைச்சிட்டு இருக்க, ஐயோ சரி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாங்க. இங்க பார் லக்ஷ்மி நீ நம்பல எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் நான் தான் நம்பிட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே செல்ல கொஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும். அதுக்கடுத்து சரி நீங்க முதல்ல போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுங்க, ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, ஆமா அதை வேற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு பாக்குறாரு. இப்ப பார்த்தா அடுத்து மனிஷா வந்து தேவயானி கிட்ட வந்து ஜெயதேவ் வந்து கேக்குறாரு, நீ போய் கொஞ்சம் காசெல்லாம் எடுத்துட்டு வாமா, நம்ம சேலரி போடணும், ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேலரி
சேலரி போடணும், உங்ககிட்ட தானே வீடு சாவி இருக்கு, நீ போய் இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வா, இருக்கிற காசை வந்து சேலரி போடுறதுக்கு எடுத்துட்டு பண்றாங்க. சரி மாமான்னு சொல்லி இவங்களும் மாடியில போய் பீரோல தொடர்ந்து அந்த காசெல்லாம் சேலரிக்கான காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா மனிஷாவும் பின்னாடி வராங்க. ஆண்டி, நீங்க என்ன லக்ஷ்மி அடிக்கிறத பாத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நான் பார்த்தேன். இருந்தாலும் அந்த லக்ஷ்மி கிட்ட இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவ என்ன பேச்சு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆண்டி. இது நானா? என்ன மனிஷா விளையாண்டுட்டு இருக்கியா? ஏதோ 5000 10,000ங்கிற மாதிரி என்கிட்ட கேட்கிற, நீ 10 லட்சம் கேட்கிற. அவ்வளவுலாம் நான் இங்க இருந்து எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான் நான் மாட்டிக்குவேன். அடுத்து அவ்வளவுதான், என் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிரும். 10 லட்சம்லாம் என்னால இங்க இருந்தெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. அதெல்லாம் பிரச்சனை ஆயிரும் மனிஷா. ஐயோ ஆண்டி, நீங்க எனக்கு காசெல்லாம் எடுக்க வேண்டாம். நான் என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. என்ன மித்ரா வந்து லக்கிக்காக கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான்ல, அதுல இருந்து ஒரு ஹாரத்தை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மனிஷா, என்ன தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நீ என்ன பேசுறேன்னு? லக்கிக்காக வாங்கி வச்சதுன்னு மட்டும் நான் எடுத்து கொடுத்தேன்னு மித்ராக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். லக்கி பொருள்ல நான் கை வச்சேன்னு தெரிஞ்சாலே அவன் அவ்வளவுதான். என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. மித்ரா என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. நீ அசால்ட்டு என்கிட்டே வந்து கேட்கிற. ஐயோ ஆண்டி, நீங்க எடுத்தீங்கன்னு தெரிஞ்சாதானே பிரச்சனை வரப்போகுது. நீங்க வந்து நம்ம ஜானு மேல பழி போட்டுடலாம். இது என் மருமக மேலையா அப்படின்றாங்க. ஓ ஆண்டி, நீங்க அந்த ஜானுவை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்ப என்னதான் பிளான் அப்படின்றாங்க. நீங்க அந்த ஜுவல்ஸை எடுத்து என்கிட்ட கொடுங்க, அப்புறம் இந்த சாவி எடுத்து அவளோட ரூம்ல கொண்டு போய் வச்சிடலாம். அதுக்கு அடுத்து அவ தான் எடுத்துருன்னு சொல்லி ஜானு மேல பழிய போட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவளை அசிங்கப்படுத்தணும். அதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய். உங்களுக்கும் உங்களோட செல்ல மருமகளை வந்து பழி வாங்கினது மாதிரி ஆச்சு, எனக்கும் அந்த சராயு கடனை அடைச்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல எதுவும் பிரச்சனை வராதுல? ஐயோ ஆண்டி, எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க முதல்ல அந்த ஜுவல்லை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, எனக்கும் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்த பின்ன பார்த்தா உடனே தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து பார்த்தா இவங்க லக்ஷ்மியும் மித்ராவும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. கார்ல போய் ஸ்டார்ட் பண்றதுக்கு போயிட்டாங்க. விவேக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. விவேக்கும் வந்து விவேக் வரையா, என்ன லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வரேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து விவேக் வந்து அவங்க ரூம்ல இருந்து வெளியே வராரு. உடனே ஜானு அவங்க கை பிடிச்சிருது. எங்க போற நீ அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் ஜானு, எங்க போவேன்? ஆபீஸ்க்கு தான் போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன ஜானு விளையாடிட்டு இருக்கு? ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஆமா, என் அக்கா மாமாவும் இப்பதான் அவங்க சந்தோஷமா பேசி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏ ஜானு, உனக்கு என்ன பைத்தியமா? அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆயாச்சு, இப்போ நமக்கு தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. நீ வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா? இப்போ நீ எதை பேசிட்டு இருக்க அவங்களுக்கு அப்படின்றாங்க. அது என் அக்கா மாமாக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு குழந்தைக்கு பிறந்து இப்ப ரொம்ப கேப் ஆயிருச்சு. அதனால இப்ப அவங்களுக்கு திரும்பியும் அவங்க பழைய மாதிரி சேர்ந்து வாழணும்னா அவங்களுக்கு பிரைவசி வேணும். அப்பனா தானே அவங்க பேசி புரிஞ்சு அவங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. நீ வேற இதுக்கு சிவபூஜையில கரடி நுழைஞ்சாப்ல நீ இதுக்கு அவங்களோட போகணும்னு இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் அவங்களோட போக வேண்டாம் அப்படின்றாங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் போக தான் போறேன். ஓ சரி, போ. நான் உனக்கு ஆசையா உனக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா நீ தான் இப்ப போறேன்னு சொல்றியே, போ. அப்படியா? என்ன ஜானும், அதான் நீ போறேன்னு சொல்லிட்டல, போ அப்படின்றாங்க. உடனே அதுக்கடுத்து அங்க இருந்து மித்ரா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டே விவேக், வர்றியா? என்ன லேட் ஆயிட்டு? ஐயோ ஜானு எனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா, நான் வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அது என்ன லஞ்ச் பாக்ஸ் தானே விவேக், சீக்கிரம் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அண்ணா நீங்க 2 பேரும் கார்ல போங்க, எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கார்ல நான் வந்துடுறேன், இன்னொரு கார்ல நான் வரேன், நீங்க 2 பேரும் போங்க அப்படின்றாங்க. சரி வாங்க, நம்ம விவேக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம போகலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் லக்ஷ்மி மித்ராவும் காரை எடுத்துட்டு போறாங்க. உடனே சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த தூரத்துல இருந்து யாரு பாத்துட்டு இருக்காங்கன்னா தேவியானியும் மனிஷாவும் இங்க, அதாவது விவேக் வாசல்ல வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவ என்ன தேவையில்லாம இன்னைக்கு விவேக்க புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆபீஸ்க்கு அனுப்புவான்னு பார்த்தா தேவையில்லாம இவன் வேற இங்க நின்றுட்டு இருக்கான் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணுங்க ஆன்டி, அவ இப்ப போயிருவான், விவேக்லாம் இப்ப போயிருவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜானு வந்து விவேக் முத்தம் கொடுத்துடுறாங்க. உடனே இவர் பல்ல கட்டிட்டு இருக்காரு. நம்ம தேவியானிக்கா கோவருது. ஜானு அப்படின்னு சொல்லி அடிக்க வர மாதிரி வராங்க. ஆண்டி கூல், நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாம வேணா நாளைக்கு நான் ஆபீஸ் போய்க்கிறேன்னு ரூம்குள்ள வர, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ முதல்ல ஆபீஸ்க்கு போன்னு தரன்னு வாசல் கிழித்துட்டு போறாங்க. உடனே இவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி தேவியானி வந்து இவங்க ரூம்ல புகுந்து எதுக்குள்ள வைக்கலாம் இந்த சாவியை எதுக்குள்ள வைக்கிறதுன்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களோட ஒரு கபோர்டு திறக்கிறாங்க. அதுல ஃபுல்லா ஒரு வளையல் பாக்ஸ் இருக்கு. அந்த வளையல் பாக்ஸ் எடுத்து அதுல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா
நம்ம ஜானு வந்து ரூமை நோக்கி வந்துட்டே இருக்கிறாங்க விவேக் அனுப்பிட்டு. ஐயோ பதட்டத்துல இவங்க வேற வச்சுட்டே இருக்காங்க மாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு. உடனே இங்க கதவை திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம தேவயானி வந்து கர்டைனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வளையல் பாக்ஸை வந்து கண்ணாடி முன்னாடியே வச்சிடறாங்க. உடனே ஜானு வந்து அந்த வளையல் பாக்ஸை பாக்குறாங்க. இது எப்படி வெளியே வந்துச்சு? ஒருவேளை லக்ஷ்மி அக்கா ஏதாவது வளையல் எடுக்கிறதுக்காக வந்து எடுத்திருப்பாங்களோ? என்னோட வளையலும் லக்ஷ்மி அக்கா வளையல் சைஸ் ஒண்ணு தானே, ஒருவேளை லக்ஷ்மி அக்கா எடுத்திருப்பாங்களா? இல்லையே, லக்ஷ்மி அக்கா எடுத்தா கபோர்ட்ல நீட்டா வச்சிருவாங்களே, ஒருவேளை மனிஷா தான் இந்த வளையல் போட்டுக்கணும்னு எடுத்திருப்பாளோ? மனிஷா எடுத்திருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பாளே. இல்லையே, அப்ப யாரு? ஒருவேளை நான் தான் மறந்து வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஜானு வந்து அவங்களுக்குள்ளே பேசிட்டு அதை தூக்கி திரும்பியும் கபோர்ட்ல வச்சிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்க கபோர்ட்ல வச்சுட்டு வேலையை பார்க்கறதுக்கான ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. இங்க நம்ம மனுஷா ஒரு செகண்ட் பயந்துட்டே இருக்காங்க. ஐயோ ஆன்டி வேற உள்ள இருக்காங்களே, மாட்டிடுவாங்களோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஜானு போன பின்னாடியே பார்த்தா தேவயானி ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. எப்படி ஆன்டி மறைச்சிங்க? நீங்க மாட்டிடுவீங்கன்னு நினைச்சேன். நானே ஒரு செகண்ட்ல தப்பிச்சிருக்கேன் மனிஷா அவகிட்ட இருந்து. நான் நல்ல வேலை நான் தப்பிச்சேன். எங்க அவ பாத்துருவாளோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். ஒரு வேளை அவன் மட்டும் என்ன ரூம்ல பாத்துருந்தா இந்த ஜென்மம் ஃபுல்லா வச்சு சொல்லி கட்டி என்ன சாகடிச்சிருப்பா. நல்ல வேலை கடவுள் தான் என்ன காப்பாத்தினாருன்னு சொல்லி தேவயானி வந்து போய் தள்ளிட்டு இருப்பாங்க. எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மனிஷா, ஐயோ ஆன்டி, இப்போ முதல்ல இந்த ஜுவல்ல கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும், முதல்ல வாங்க அவகிட்ட கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க உடனே பார்த்தா ஒரு ஹோட்டல்ல வந்து இறங்கியிருப்பாங்க, ஒரு கெஃபேல வந்து இறங்கியிருப்பாங்க நம்ம மித்ராவும் லக்ஷ்மியும். உடனே இங்க எதுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு தானே போனோம்? ஐயோ இல்லைங்க, இங்க கிளைண்ட் வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க, கிளைண்ட் இங்க தான் மீட் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆஃபீஸ்ல மீட் பண்றதை விட்டுட்டு, ஐயோ ஆஃபீஸ்ல மீட் பண்ணா நான் அவங்க இங்க இருக்கிறேன்னு சொன்னாங்க, போற வழியில மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இங்க வர சொல்லியிருக்கோம். சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எதுக்கு நீங்க என்ன இப்ப மேடம் சேர்மன் இதெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்போதும் போல கேஷுவலாவே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. உடனே ஹாய்னு சொல்லிட்டு இவங்க லேப்டாப் எடுத்துட்டு சரி உங்க ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. உடனே இதுதான் நான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட மித்ரா நந்தன், இவங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் வந்து கை குலுக்கி பேசிட்டு இவங்க ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம லக்ஷ்மி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம மித்ரா வந்து இப்போ லக்ஷ்மி மேல காதல்ல விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து லக்ஷ்மியவே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது நம்ம லக்ஷ்மிக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எதுக்கு மித்ரா வந்து பாக்குறாரு. உடனே இவங்க என்ன ப்ரெசன்டேஷன்ல பேசிட்டு இருந்ததே மறந்து போய் அப்படியே இது ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. உடனே என்னாச்சு நத்திங் சொல்லி திரும்பியும் பேசிட்டு இருக்காங்க. திரும்பியும் மித்ராவை பார்த்தா மித்ரா வந்து வச்சக்கண்ணு வாங்காம காஃபியை குடிச்சுக்கிட்டு நம்ம லக்ஷ்மியவே வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே திரும்பியும் வந்து லக்ஷ்மிக்கு டிஸ்டர்ப் ஆகுது. உடனே லக்ஷ்மி பாட்டு திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆஃபீஸ்ல வந்து பேசிக்கலாம், எனக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்களோட டீலிங் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பி போன பின்ன பார்த்தா லக்ஷ்மி வந்து மித்ரா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு டிஸ்டர்ப்டா இருந்துச்சு. என் கண்ணு நான் எங்க வேணா பார்ப்பேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இப்படிதான் நீங்க வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருப்பீங்களா? ஒரு செகண்ட் பார்த்துட்டு போனா பரவாயில்ல, இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஹலோ, அது உன் ப்ராப்ளம்மா, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி மித்ரா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி போகலாம் வாங்க, எனக்கு இன்னொரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தானே ஒரு காஃபி குடிச்சீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? ஹலோ, எனக்கு ஒன்றும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகலாம் நான் இன்னொரு காஃபி குடிக்கணும்னு சொல்லல, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, அதனால கேட்கிறேன். சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லி மித்ரா செல்லம் விளையாட, ஓகே 2 காஃபி கொண்டு வாங்கன்னு சொல்லி திரும்பியும் சொல்லி இவங்க 2 பேரும் 2 காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க சராயுவை பாக்குறதுக்காக மனிஷாவும் தேவயானி வந்து இந்தா அப்படின்னு சொல்லி, என்ன மனிஷா காசு கேட்டா ஏதோ நகையை கொண்டு வந்து கொடுக்குறா? ஆமா, நீதான் என்னோட பேங்க் பேலன்ஸை வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டிய, அதுல ஒரு காசு கூட இல்ல, இது 10 லட்சத்துக்கும் மேலதான் இருக்கும் இந்த ஜுவல்லு, அதனால இதை நீயே வச்சுக்கோ, தயவு செஞ்சு இதுக்கு அடுத்து எந்த பிரச்சனையும் என்கிட்ட பண்ணாத, என்கிட்ட காசும் கேட்காத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அந்த லக்ஷ்மியை நானே பாத்துக்கிறேன், உங்களெல்லாம் நம்பினதே வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த நகையை சராய்கிட்ட எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.